ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் பற்றி யூடியூப் சேனல். என் ரத்தத்தின் ரத்தமான இனிய உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவரோட அரசியல் வாழ்க்கையிலும் சினிமா வாழ்க்கையிலும் மக்களுக்கும் தன்னை சார்ந்திருக்க எல்லாருக்குமே தன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாரி கொடுத்த ஒரு வள்ளலாக இருக்காரு. முக்கியமாக அன்னதானம் அப்படின்ற விஷயத்த நிறைய பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு வள்ளலாக வாழ்ந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் என் ரத்தத்தின் ரத்தமான இனிய உடன்பிறப்புகளே அப்படின்னு மக்களை பார்த்து சொல்லக்கூடிய திரு எம்ஜிஆர் அவர்கள் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ரத்த தானம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணதே இல்லை. ஏன் இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தால் ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சதே இல்லை. தானத்திலே சிறந்த தானம் ரத்த தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் அன்னதானம் கூட சொல்லுவாங்க. இந்த ரெண்டு தானமே சிறந்த தானம் தான். இந்த ரெண்டு தானத்தையுமே கடந்த காலத்தில் சிறப்பாக செஞ்சுட்டு வந்தவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதுக்கடுத்து நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். ரொம்ப வருஷமா விஜய் மக்கள் இயக்கம் மூலியமா எங்கெல்லாம் யாருக்கு பிளட் தேவைப்படுதோ ஒரு ஃபோன் பண்ணா போதும் பிளட் கொடுக்க ஒரு ஊரே வரும். தொண்டர்களே இவ்வளவு நல்லது பண்றாங்கன்னா தலைவன் எவ்வளவு நல்லது பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த செயலை தான் முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு செய்ய போறாரு. ஆமாங்க, பிளட் டொனேட் விஜய் அவர்கள் பண்ண போறாரு. இதை கேட்ட கூத்து சொல்லலாம், அதான் ஜெயிச்சிட்டிங்களா அப்புறம் என்ன விளம்பரம் அப்படின்லாம் சொல்லுவீங்க. வெங்காயங்களா, அவர் இப்போ பிளட் கொடுக்கலடா, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை பிளட் கொடுத்துருக்காரு. உங்க கண்ணுக்கெல்லாம் விஜய் த்ரிஷா கூட போறாரு, வாய் திறந்து பேச மாட்டாரு, இதை மட்டும் தான் தெரியும். அவர் பண்ற நல்ல விஷயம்லாம் எதுவுமே தெரியாது, எதுவுமே பேச மாட்டீங்க. சாக்கடையிலே உருண்டு சாக்கடையிலே வாழ்ற உங்க கண்ணுக்கெல்லாம் ஒரு நல்லவனை பார்த்தா கூட தப்பானவனா தான் தெரியும். ஸோ நாளைக்கு ஜூன் 22 நாளைக்கு விஜயோட பர்த்டேங்க. இதுக்காக நாளைக்கு சென்னையில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அனாதை ஆசிரமம், குழந்தைகள் காப்பகம், இந்த மாதிரியான எல்லா இடங்களையுமே நிறைய நல்ல விஷயங்கள் தொண்டர்களை செய்ய சொல்லி முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. தொண்டர்கள் செய்யறாங்க, முதல்வர் விஜய் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பர்டிகுலரா சென்னையில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணி அங்க தன்னோட ரத்தத்தை டொனேட் பண்ண இருக்கிறாரு நம்ம சிஎம் விஜய் அவர்கள். முக்கியமா தன்னோட ரத்தத்தை டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்க டாக்டர்ஸ் கிட்ட என்னோட ரத்தத்தை பணக்காரங்களுக்கு கொடுக்கறத விட ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளும் இருக்க போறாராம். நீங்களும் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் மாதிரியே வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சு ரத்த தானம் பண்ணணும். இப்போ நம்ம செய்யற இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் தான் நம்ம தலைமுறையை பாதுகாக்கும்.